பொதுவாக போர் வந்தால் தங்கம் வெள்ளி விலை ஏறுது அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்த்துட்ருப்போம். பட் இப்போ வந்து மெயினாக பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டர் வந்து ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி கமர்ஷியல்லாம் சுத்தமாக இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் மூடிட்டாங்க. ஸோ இப்போ சிலிண்டர் புக் பண்ணால் கிட்டத்தட்ட 25 டேஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, எனக்கு இன்னும் 1 வீக்கில் சிலிண்டர் வந்து காலியாக போயிடும். ஸோ நம்ம புக் பண்ணலாமேன்னு போனால் எந்த ஃபோன் நம்பர் எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. ஸோ நான் ஒரு சில வீடியோஸ் பார்த்து நான் வந்து புக் பண்ணேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். ஸோ நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் போய் இந்தியன் ஆயில் 1 அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப் வருங்க. இந்த ஆப் தான். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ வரிசையாக நெக்ஸ்ட்டுன்னு போயிருங்க. போனதுக்கப்புறம் ஸோ நமக்கு இதுக்கு முன்னாடி இதில் அக்கௌண்ட் கிடையாதுங்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. ஸோ அந்த ரிஜிஸ்டருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்கும். அதாவது எந்த மொபைல் நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிலிண்டர் புக் பண்ணுறப்ப அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அகெயின் லாகின் கேட்கும். ஸோ லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தாங்க ஆகுது. டிலே ஆகி தான் வருது. ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்கள் திரும்ப ரிப்பீட்டடாக அந்த பட்டனை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி வர்றப்போ தான் உங்களுடைய எல்பிஜி ஐடி நம்பர் வருங்க. அப்பயும் கீழே போய் ப்ளேஸ் ஆர்டர் சிலிண்டர்னு கொடுத்தேன்னா செலக்ட் ஏ ப்ராடக்ட் காமிச்சது. அதுக்கப்புறம் திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப மேலே எல்பிஜி ரீஃபில் 14.2 அப்படிங்கிறது காமிக்கும். இந்த டோட்டல் இடத்துல வந்து ₹928 அந்த காமிச்சா தான் உங்களால் ஆர்டர் வந்து புக் பண்ண முடியும். ஆர்டர் சிலிண்டர்னு கொடுத்தீங்கனாலும் அனேபிள் டு கனெக்ட் அப்படின்லாம் 2-3 தடவை சொல்லும். திரும்பி ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பே நவ் அப்படிங்கிற பேஜில் வந்து நிற்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து இதில் போய் பே நவ் இப்போயே பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த பே பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து சிலிண்டர் புக் ஆகிடுச்சுன்னு உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்துடும். ஸோ இதில் போய் நான் வந்து இந்த சிசி அவென்யூவை கிளிக் பண்ணி போய் பார்த்தேங்க. எனக்கு இதில் வந்து சுத்தமாக அந்த யூபிஐடி ஃபில் பண்ணி அதன் மூலமாக கொடுக்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பேமெண்ட் போகல. யூபிஐ கலெக்ட் நாட் அலோட் அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ திரும்பியும் பேக்கில் வந்து திரும்பியும் ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு கொடுக்குறப்ப நீங்கள் இந்த யூனிஃபைடு பேமெண்ட்டில் கீழே அப்படியே வந்தீங்கன்னா பே பை யூஸிங் யூபிஐ சப்போர்ட்டட் ஆப்னு இருக்கும். அதில் போய் பே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆப்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ நான் அதில் கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நான் பண்ணிட்டேங்க. பண்ணக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ஆர்டர் புக் பண்ண புக்கிங் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறப்ப எதுவுமே வரல. ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறப்ப தான் நம்ம இதுக்கு முன்னாடி எப்போ புக் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸு, இப்போ புக் பண்ண டீட்டெயில்ஸு எல்லாமே காமிச்சது. பேமெண்ட் வந்து போயிடுச்சு. பட் பேமெண்ட் வாஸ் இனிஷியேட்டடுங்கிற மாதிரி தான் மெசேஜ் வந்திருந்தது. பொதுவாக இனிஷியேட்டட்னாலே வந்து புக் ஆயிரும். அது கொஞ்சம் டைம் எடுக்குது இந்த வெப்சைட்டில். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்கா தேவைப்படும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.